வணக்கம். 2016 அக்டோபர் மாதம் கடகராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் குருவும், ஜாதகத்திலே 5ஆம் இடத்தில் சனியும், 6ஆம் இடத்தில் செவ்வாயும், 8ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத தனவரவை இம்மாதம் உங்களுக்கு உண்டு பண்ணும். 2ஆம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்லுவதால் கையிலே இருக்கக்கூடிய பணம், வீட்டிலே இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு இம்மாதம் சற்று கூடுதலாகவே இருக்கும். குறிப்பாக லிக்விட் கேஷ் என்று அதிகமாகவே மாதங்களில் இருந்து வரும். மேலும் 3ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது எதிர்பாராத உதவிகளையும், நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கும் வாய்ப்புகளை குரு பகவான் இக்காலங்களிலே உண்டு கொண்டுவார். மேலும் வேலையை நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்பமும் இக்காலங்களில் அமையும். ஒரு சிலருக்கு ஹையர் எஜுகேஷன் மூலம் அப்ராடு செல்வதற்கான சந்தர்ப்பமும் இம்மாதங்களில் அமையும். 5இல் சனி, காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் கனிந்து திருமணத்தில் முடிவதற்கும் சந்தர்ப்பம் அமையும். அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது பார்க்கும் வேலையில் முன்னேற்றமும் அதன் காரணமாக ஊதிய உயர்வும் ஒரு சிலருக்கு அமையும். அதே சமயத்திலே கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களிலே தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். கேது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே தேவையற்ற அசிங்கங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடுமாகையால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையோடு இருந்து வருதல் வேண்டும். மேலும் 8ஆம் இடம் விபத்தை குறிப்பதால் போக்குவரத்துக்கள், வண்டி வாகனங்கள் இவற்றில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது பணப்புழக்கம் அதிகமாக இருந்தாலும் தேவையில்லாமல் யாரிடத்திலும் இம்மாதம் அதிகமாக பேசுதல் கூடாது. அதே சமயத்தில் குரு 3ஆம் இடத்தில் இருப்பது இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதால் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருவனை அனுப்புகின்ற மாதம் இம்மாதம் ஆகும். சனி 5இல் இருப்பது சிறப்பானதாகும். குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும். 5இல் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்களில் கலந்து கொள்வதற்கும், சுப விஷயங்கள் நடப்பதற்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதற்கும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் கூடிய காலங்கள் குடும்பத்தில் புது வரவு ஏற்படும். அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். மேலும் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கடன் வாங்குவதற்கும் இக்காலங்களில் சந்தர்ப்பம் அமையும். இதுவரை வராத உங்களுக்கு அந்த பணங்கள் வந்து சேரும். இக்காலங்களிலே 5இல் சனி தேவையற்ற விஷயங்களில் தலையிடுதல் கூடாது. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது கூடாது. 5இல் சனி உடலில் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதால் மிகவும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் வேண்டும். அத்துடன் 3ஆம் இடத்தில் குரு இறையருள் இருந்தால் கூட தேவையற்ற மனக்குழப்பங்களும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் தூக்கமில்லாத சூழ்நிலைகளையும் இம்மாதங்களில் உருவாக்குவார். ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பணவரவு, பொருள் வரவு இருந்தாலும் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுப்பதோ, கடன் ஜாமீன் போடுவதோ கூடாது. இக்காலங்கள் உங்களுக்கு சிறப்பான மாதம் என்றால் கூட கேது பகவான் உங்களுக்கு சுமாராக இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் கேது 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களை பற்றிய வீண் வதந்தி, அசிங்கங்கள், அவமானங்களை உண்டு பண்ணுவார். கேது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அரசாங்கத்தால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் ஏற்படும். எனவே தெய்வ அனுகூலத்தை மாதங்களில் அதிகமாக கூட்டுதல் வேண்டும். குறிப்பாக விநாயகர் மாதம் முழுவதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்ற அர்ச்சனை செய்து வர நன்மை ஏற்படும். மேலும் கேது 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அருகில் உள்ள மாதா கோயில் அல்லது சர்ச்சுக்கு ரெகுலராக சென்று வந்தால் இன்றும் சிறப்பாக இருக்கும். ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் துர்க்கையை வணங்கி வர நற்பலன்கள் இம்மாதம் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.